என்னதான் இருக்கக்கூடாது, சப்ஜெக்டிவா ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? நான் எனக்கு தோணுது, எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்றதுக்காக நான் வந்து என்னுடைய சொந்த கருத்துக்களை நான் அங்க திணிக்க கூடாது. சரிங்களா? எனக்கு தோணலாம். அது எப்படி தோணலாம்னா, நான் அதை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி, இதுல வந்து உண்மையிலுமே என்ன நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அப்ஜெக்டிவா எந்த வித பயஸும் இல்லாம, சரிங்களா? உங்களுக்கு ஒரு பார்ட்டி பிடிச்சிருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பிடிச்சிருக்கும், ஒரு தலைவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், சரிங்களா? யாராலையாவது நீங்க வந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்போ நான் ரீசெண்டா இன்ஸ்பயர் ஆனது யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப். சரிங்களா? ஏன் இன்ஸ்பயர் ஆனேன்? அவரு வந்து செலன்ஸ்கியை போட்டு வெளுத்து வாங்கி என்ன பண்றது? இல்ல நான் வந்து உனக்கு அமெரிக்கன் எய்டு வராது, சரிங்களா? நான் வந்து ஹியூமனிட்டியா நான் வந்து எதை ஸ்டாப் பண்ண ஆசைப்படுறேன், இந்த வாரை ஸ்டாப் பண்ண ஆசைப்படுறேன்னு நான் இன்ஸ்பயர் ஆகுறேன். சரிங்களா? என்னோட ஃபேவரட் லீடரா அவர் அப்படியே மனசுக்குள்ள பதிகிறாரு. அதுக்காக ட்ரம்ப் பண்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் ரிசர்ச் பண்ணும்போது நான் ட்ரம்ப்பை பத்தி ஒரு ஆர்டிக்கிள் எழுதுனேன்னா, நான் ரொம்ப நியாயமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு, என்ன வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, நான் உங்களுக்காக வேலை பார்க்குறேன்ற இந்த ஆஸ்பெக்ட்லயே நான் வந்து அந்த ரிசர்ச்சை நான் நடத்தி கொண்டு போறேன். அவர் யாரு? ஒரு தனி மனிதர் அல்ல, சரிங்களா? என்டையர் அமெரிக்கா, அந்த மக்களுக்கான ஒரு தலைவர், அந்த நாட்டுக்கான அரசியலை, இந்த மக்களுக்கான அரசியலை அவர் எடுத்து கொண்டு போறாரு. சரியா? எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நான் அவர் பண்றது எல்லாமே கரெக்ட்ன்னு நான் சொல்லக்கூடாது. சரிங்களா? அந்த அந்த பிடிக்குது பிடிக்கலன்னு ஒரு விஷயம் வருது இல்ல, அந்த ஆஸ்பெக்டுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது ரொம்ப உள்ள போக வேண்டாம் நம்மளுக்கு, ஏன்னா இது எல்லாமே பாலிடிக்ஸ். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க வந்து ஒரு 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 விமர்சனம் அல்லது ஒரு ரிசர்ச் அப்படின்னு நீங்க வந்து இறங்கும் போது எந்த வித சப்ஜெக்டிவிட்டியும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப நியாயமான ஒரு 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 ஃபைண்டிங்ஸை நீங்க முன் வைக்கணும். அண்ட் மேனிப்புலேஷன் எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு அந்த அந்த ஃபிகர்ஸை வந்து ஏத்த இறக்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? 2வது பாயிண்ட், நம்ம ரெஃபர் பண்ணிடணும். யாரோட கருத்தை நீங்க முன் வச்சாலும் அவங்கள ப்ராப்பரா நீங்க சைட் பண்ணணும். அது எத்திக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரிசர்ச்ல வரும். சரிங்களா? விச் இஸ் எத்திக்கல். 2 பாயிண்ட் பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற டைப் ஆஃப் ரிசர்ச் என்ன அப்படின்னா, பேசிக், பியோர் ஆர் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரே நிமிஷம் நான் எக்ஸாம்பிள் யோசிச்சுக்கிறேன். ஜஸ்ட் a minute. இந்த எக்ஸாம்பிள் சரியா இருக்கு. நான் வந்து இப்போ ஒரு ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா நான் ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ண போறேன். நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஐ எம் நாட், சும்மா நான் ஒரு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ நான் வந்து மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை நான் வந்து எம்பிபிஎஸ் முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ரிசர்ச்சை முன் வைக்கிறேன். சரியா? அந்த ரிசர்ச்ல என்ன முன் வைக்கிறேன் அப்படின்னா, மைண்ட் இஸ் த காஸ் ஃபார் அ டிசீஸ். மனம்தான் நோய்களுக்கான அடிப்படை. சரிங்களா? இப்ப நான் ஒரு ரிசர்ச் எடுத்துட்டு வரும்போதே எப்படி எடுத்துட்டு வரணும்னா, அந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வந்து சேர்க்கணும். சரிங்களா? ஒரு சோசியல் ரெலவன்ஸ் இருக்கணும். இன்னைக்கு நீங்க வந்து பிஹெச்டி வைவாளர் லாஸ்ட்ல இந்த கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் த சோசியல் ரெலவன்ஸ் ஆஃப் யுவர் ரிசர்ச்னு கேட்பாங்க. ஸோ நான் இப்போ இதுக்கு ஒரு சோசியல் ரெலவன்ஸ் இருக்கு. சரியா? நோய்களுக்கான அடிப்படை மனம்தான், மைண்டு தான் அப்படின்னு நான் வந்து ஒரு ரிசர்ச் முன் வைக்கிறேன்னா, இதை நான் வாயிலேயே வடை சுட்டுட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், தட் பிகம்ஸ் ஃபண்டமெண்டல், பியூர் ரிசர்ச், பேசிக் ரிசர்ச். சரிங்களா? நான் வந்து ஒரு 4-5 புக்கை வாசிக்கிறேன், 4-5 டாக்டர்ஸோடைய வீடியோஸை கேட்குறேன். சரிங்களா? உதாரணத்துக்கு ஹெக்டே இதை வந்து ரொம்ப எலாபரேட்டா பேசுவார், பிஎம் ஹெக்டே. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா அவருடைய மைய கருத்தை இதுதான். அண்ட் இதை தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது யார் அப்படின்னா டாக்டர் ஃபசூர் ரஹ்மான். சரிங்களா? 2 பேருமே வந்து ப்ரூவன் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ், சீசன்டு ப்ராக்டிஷனர்ஸ்.
ஃபசூர் ரஹ்மான் தவறிட்டாரு. ஹெக்டே இஸ் வெரி மச் அலைவ். சரிங்களா? 2 வயதான முதிர்ச்சி அடைந்த 2 மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் நான் முன்வைக்கிறேன். எங்கேயோ ஒன்று ரேரா நான் கேள்விப்படுறேன்னா, இதையே நான் என்னோட பிஹெச்டி தீசிஸ் ஆவோ இல்லை நான் வந்து என்னுடைய ஒரு 1 year ரிசர்ச் ப்ராஜெக்டாவோ நான் எடுக்கப்பேன். இதை நான் வாயிலேயே வடா சுட்டேன்னா அது பேசிக் ரிசர்ச். சரிங்களா? அது ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அதுக்கு பேர் பியூர் ரிசர்ச். சரியா? இது அடுத்த ஸ்டெப்புக்கு நான் கொண்டு போகணும்னா நான் வந்து என்ன ரிசர்ச்குள்ள இறங்கணும்? எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். சரிங்களா? எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல நீங்க வந்து யூ ஹேவ் டு கண்டக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், யூ ஹேவ் டு கலெக்ட் டேட்டா. சரியா? யார் யாரெல்லாம் வந்து சோகமா இருக்கிறாங்களோ, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க போய் ஒரு 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 18 வயசு 20 வயசு இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் போறீங்க. அங்க யார் யாருக்கெல்லாம் ஏதாவது சோகங்கள் இருக்கும் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை நீங்க எடுக்கிறீங்க. சரியா? ரீசெண்டா லாஸ்ட் 6 மாசத்துல யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் டிப்ரெஷன்ல இருக்காங்களோ, ஒருத்தன் வந்து ஒரு கோர்ஸ் எய்ம் பண்ணி அந்த கோர்ஸ் கிடைக்காம வெக்ஸ் ஆயிருப்பான், ஒருத்தன் லவ் ஃபெயிலியர்ல வெக்ஸ் ஆயிருப்பான், ஒருத்தனுக்கு ஃபினான்ஷியல் கிரன்ச் ஏதாவது ஒரு ஒரு துக்கம் இருக்கும், இல்லை ஒருத்தங்க வந்து அவங்களுடைய அண்ணனோ இல்லை சிப்ளிங்கோ யாரோ ஒருத்தங்களோட இழப்பை ஃபேஸ் பண்ணி டிப்ரெஷனா இருப்பான். இந்த மாதிரி 50 கேண்டிடேட்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு 50 சரியா ரேண்டமா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ரொம்ப நார்மலா அவங்களோட மனநிலை இருக்கிறவங்கள நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 50 ஹெல்த் டேட்டாவை எடுக்கிறேன். சரியா? இவங்கள எல்லா ஹீமோகுளோபின்ல இருந்து எல்லா ப்ராசஸ்க்கும் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன ஹெல்த்தை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய பாராமீட்டர்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் 2 பேருக்கும் நான் சார்ட் அவுட் பண்றேன். இப்போ திஸ் பிகம்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி. சரிங்களா? ஸோ வாயில வடை சுட்டா அதுக்கு பேரு என்னது? பேசிக், பியோர், சரிங்களா, அல்லது ஃபண்டமெண்டல் ரிசர்ச். சரி, இங்க என்ன கிடையாது, இந்த பேசிக் பியூர் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ல நீங்க வந்து தியரி ஆஃப்டர் தியரி பேசுவீங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்க தியரி பேசலாம். என்ன தியரி பேசலாம்? ஃபசூர் ரஹ்மான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பைல்ஸ் என்பது கோவக்கார நோய் அப்படின்னு. கோவம் ஜாஸ்தியா வந்தா பைல்ஸ் வரும். ஸோ அது வந்து என்னது? ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இத நான் என்ன பண்ணணும்? எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடினா யாருக்கெல்லாம் பைல்ஸ் இருக்கோ, சரியா, அவங்களுடைய நான் வந்து இன்டர்வியூ வைக்கணும். அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்டையோ அவங்கள்ட்டையோ நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஒரு 1000 பேர்கிட்ட நான் சர்வே பண்ணி அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை நான் ரிலீஸ் பண்ணா தட் பிகம்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி. இந்த டேட்டான்றது குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். நம்பர்ஸ்ல 1000 பேர்கிட்ட நான் போய் நான் வந்து என்ன போடுறேன்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறேன். இதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் ஆர் எம்பிரிக்கல் ஸ்டடி. சரி, இன்னும் எம்பிரிக்கல் ஸ்டடின்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ மூணு விஷயம் முடிச்சிருக்கிறேன். நான் திரும்ப வரேன். முதல்ல ஃபண்டமெண்டல் ரிசர்ச், பியூர் ரிசர்ச், பேசிக் ரிசர்ச். இந்த 3மே வாயில வட சொல்றது தான். இதுல தியரி தான். தியரி நான் என்ன சொன்னேன்? ஒரு விஷயம் நான் ப்ரூவ் பண்ணாம நான் ஒரு ஒரு தியரியை பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன தியரி? மைண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்த் கன்சர்ன்ஸ். சரியா? மனசுல ஏற்படக்கூடிய கவலைகள், பயங்கரமான கோபம், வயிற்றெரிச்சல், சரியா, வேற என்ன, ரொம்ப கடுமையான சோகம், சரி, அதை தானே நம்ம டிப்ரெஷன்றோம். சோகம், மாபெரும் சோகம் இல்ல மெகா சோகத்தை நம்ம டிப்ரெஷன்றோம். சரியா? நம்ம ஒரு விஷயம் தொலைஞ்சிருச்சு, ஒரு பர்ஸ் தொலைஞ்சிருச்சு, இல்ல ஒரு ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னா ஒரு நார்மலான ஒருத்தன் ஒரு நாள் சோகமா இருப்பான், 1.5 நாள் சோகமா இருப்பான், அப்புறம் போவான், காலேஜ் போவான், ஸ்கூல் போவான், அப்படியே அவன் வந்து அதுல ரெக்கவர் ஆகுவான். அந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவன் 3 மாசம் 6 மாசம் 7 மாசம் அப்படியே டிப்ரெஸ் ஆகியே உட்காந்துருப்பான். அதுல இருந்து மீண்டு வராமலே இருப்பான் 1 year, சிலர் 2 years. அதோட அடுத்த லெவல் நான் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு மெடிக்கல் கண்டிஷனுக்கு போக ஆரம்பிச்சிருவான். போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தூக்கம் இல்லாம ஆயிடுவான். ஸோ பெரிய வித்தியாசம் கிடையாது. சரியா? எல்லாருக்கும் சோகம் வரும். மெகா சோகத்தை நம்ம டிப்ரெஷன்ன்றோம். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இந்த மாதிரியான டிப்ரெஷன், சரியா, வயிற்றெரிச்சல், பொறாமை, சரியா, வேற என்ன சொல்ல, அடுத்தவனை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, சரியா, மனசளவுல நீங்க வந்து ஸ்டெடியா இல்லைன்னா அதுதான் நோய்க்கான காரணம்னு சொன்னா
அதுக்கு பேரு வாயிலே வடை சுட்டா பேசிக் ஆர் பியூர் ரிசர்ச். ரெண்டாவது பார்த்தோம், எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியில் என்ன பண்றேன், நான் வந்து அந்த டேட்டாவை எடுத்து பார்க்குறேன். சரியா? ஆல்ரெடி மனசளவுல சோகமா இருக்கிறவங்க இல்லை வந்து ரொம்ப வந்து கோவப்படுறவங்க, இந்த மாதிரியான ஆட்களை எடுத்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு பார்க்குறேன். ஸோ இதுல நம்மளுக்கு வந்து என்ன டேட்டா கிடைக்குதோ அதை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். தட் பிகம்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி. அண்ட் எம்பிரிக்கல் ஸ்டடி அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணேன். அந்த எம்பிரிக்கல் ஸ்டடியில நம்ம என்ன யூஸ்வலா கம் அக்ராஸ் பண்ணுவோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற டெக்னிக்கல் வேர்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஸ்டடி. குவான்டிடேட்டிவ்னா அங்க மானே தேனே பொன்மானேன்னு டிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, அங்க வந்து நம்பர்ஸ் டீல் பண்ணும். ஓகேங்களா? அங்க வந்து டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது இருந்ததுன்னா அது வந்து குவான்டிடேட்டிவ். அப்படின்னா மானே தேனே பொன்மானேன்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போறோம்னா தட் பிகம்ஸ் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அதுக்கு பேர் என்ன? குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அடுத்தால பைலட் ஸ்டடி. ஸோ பைலட் ஸ்டடியில நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நான் மெயின் எக்ஸ்பெரிமெண்ட் 1000 பேர்கிட்ட போகணும், இல்லை 500 பேர்கிட்ட போகணும், 100 பேர்கிட்ட போகணும், பொருள் செலவு ஜாஸ்தி. சரியா? அதே மாதிரி நேரம் நிறைய வந்து வீணடிக்கப்படும். இந்த ஒரு சூழல்ல நான் வந்து குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய சரியா நஷ்டத்தை நான் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழல்ல நான் என்ன பண்றேன், ஒரு 3 அல்லது 4 பேர்கிட்ட முதல்ல ஒரு பைலட் ஸ்டடியை நான் கண்டக்ட் பண்றேன். இந்த பைலட் ஸ்டடி எனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் மெயின் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள குதிப்பேன். ஏன் அப்படின்னா இதுல எனக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சுன்னா ஓகே, அப்ப நம்ம வந்து மெயின் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போறது கரெக்டான பாத்துல தான் இருக்கும். இப்போ எனக்கு நேரம் வேஸ்ட் கிடையாது, எனக்கு வந்து பொருள் செலவு வேஸ்ட் கிடையாது, எனர்ஜி வேஸ்ட் கிடையாது. இந்த 3ஐயும் சேவ் பண்றதுக்காக யூஸ்வலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னால எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் அந்த கைடு, அந்த சூப்பர்வைசர் நம்மள பைலட் ஸ்டடி பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இஎல்டிலேயே நீங்க ரிசர்ச் பண்ண போறீங்க, 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்த போறீங்க. 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தணும்னா நிறைய எனர்ஜி, டைம், மணி எல்லாமே இன்வால்வ் ஆகுது. எல்லாருக்கும் மெட்டீரியலை பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கணும் எல்லாம் இருக்குல்ல. அப்போ முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, போங்க ஒரு 8 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்பாங்க. அந்த 8 பேருக்கு பாடம் நடத்தி பார்த்துட்டு 8 ஹவர் நடத்தும். சரியா? ஆக்சுவல் ப்ரோக்ராம் 80 ஹவர்னா நம்ம இவங்களுக்கு வந்து 8 ஹவர்ஸ் நடத்தி பார்ப்போம். நடத்தி பார்க்கும்போது ரெண்டு ஒரு சாம்பிள் மாதிரி நம்மளோட ப்ராஜெக்டை ஒரு மினி சாம்பிள் மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரையலுக்கு பேர் தான் பைலட் ஸ்டடி. அண்ட் அடுத்த முக்கியமான ரூல் இருக்கு, முக்கியமான கொஸ்டின் ஒன்று இருக்கு. என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த 8 பேரை நான் 500 பேர்ல வரலாமா? ஆமாவா இல்லையா? அமைந்த லைன். ஹலோ, 8 பேரை வச்சு பைலட் ஸ்டடி பண்றேன். நான் மெயின் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள குதிச்சிட்டேன். இப்போ இந்த 8 பேர் அந்த 500 பேர்ல வரலாமா வரக்கூடாது? வரக்கூடாதுல. வெரி குட், வரக்கூடாது. ஏன்னா அது வந்து எதை பாதிக்கும்னா நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டோட முடிவுகளை பாதிக்கும். ஸோ பைலட் ஸ்டடியில வந்தவங்க எங்க வரக்கூடாது? மெயின் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வரக்கூடாது. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் அடுத்தது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். நான் கொடுத்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் தான். நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்? ஹெக்டேவும் ஃபசூர் ரஹ்மானும் இந்த உலகத்துக்கு ப்ரப்போஸ் பண்ண ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. ஹெல்த்தை இதுக்கு முன்னால யாருமே அப்படி பாருங்கன்னு சொல்லி கொடுத்ததே கிடையாது. நம்ம ஓவராலா ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வர, புக்ஸ்ல இருந்து, நியூஸ் பேப்பர்ல இருந்து, மீடியால இருந்து எல்லாரும் நம்மளுக்கு ஒரே ஒரு பார்வை தான் சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க. இது மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ள நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. என்ன ஆஸ்பெக்ட் அது? எக்ஸாம்பிள் நான் தான் கொடுத்தேன். யோசிங்க. கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே அந்த எக்ஸாம்பிள் கொடுத்து தான் நான் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் எக்ஸ்பிளைன் பண்ணேன். Mind determines the health of a person. Mind determines your health. சரியா? இது புது ஏரியா. சரிங்களா? ஸோ நீங்க எந்த டாக்டருக்குமே தெரியாது கிடையாது. பட் இந்த ஆஸ்பெக்ட்ல யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ போய் கேட்டீங்கன்னா எல்லா டாக்டர்ஸும் ஒத்துப்பாங்க. ஆனா இந்த உலகம்
இந்த ஏரியால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவை நீங்க எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கன்னா, சரிங்களா, தட் இஸ் கால்ட் எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச். சரி, இதுக்கு முன்னால இந்த ஏரியால ரொம்ப பேர் உள்ள புகுந்து ரொம்ப பெரிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொண்டு வரலப்பா அப்படின்னு சொல்றீங்கன்னா, சரியா, நான் சும்மா ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதை விட இன்னும் பெட்டரான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கலாம். பட் கான்செப்ட் இதுதான். என்ன கான்செப்ட்? இதுக்கு முன்னால அந்த ஏரியால நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க தான் புதுசா அந்த ஏரியாக்குள்ள நுழைவீங்க. அண்ட் தட் இஸ் கால்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். சரிங்களா? ஓகே, ஸோ இது ஒன்று. அடுத்தது கோ ரிலேஷனல் ரிசர்ச். இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, ஃபண்டமெண்டல், அப்புறம் குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ், எம்பிரிக்கல், சரியா, அப்புறம் என்ன பார்த்தோம், பைலட் ஸ்டடி, வேற எக்ஸ்ப்ளரேட்டரி, எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ இத்தனை பார்த்துருக்கோம். சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னது? இப்போ நான் லாஸ்டா சொன்னது கோ ரிலேஷனல். இது நான் எப்படி ஞாபகத்துல வச்சிருக்கிறேன்னா, ஒரு ஐஸ் வண்டி வருது, ஐஸ்கிரீம் அப்படின்னு கத்திட்டே அந்த ஆடியோ வருது. இப்போ ஒரே நிமிஷம், ஸோ ஒரு ஐஸ் வண்டி வருது. இந்த ஐஸ் வண்டி வந்து எவ்வளவு தூரத்துல வருது அப்படின்றத அந்த சவுண்டை வச்சு, எங்க வீட்டுக்குள்ள இருந்து எவ்வளவு தூரத்துல அந்த வண்டி வருது, அந்த சவுண்ட் எனக்கு பக்கத்துல கேட்கும் போது அந்த ஐஸ் வண்டி பக்கத்துல இருக்கு. இன்னும் எங்க வீட்டை தாண்டி போயிருச்சுன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அந்த சவுண்ட் கொஞ்சம் விலக 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 விலக. இப்போ திஸ் இஸ் கோரிலேஷன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான். உதாரணத்துக்கு இப்போ இப்படி எடுத்துக்கலாம். டயபெட்டிஸுக்கும் என்னதுக்கும் ரிலேஷனல், தூக்கத்துக்கும் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு சரியா தூங்கலைங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சரியான தூக்கம் இல்லை, இப்போ நான் வந்து அதுதான் எனக்கு ரீசன், எனக்கு படுது, அதனாலதான் நம்ம டயபெட்டிஸ் வந்துடுச்சோ இல்லையா அப்படின்னு ஒரு ரெண்டுத்தையும் கோ ரிலேட் பண்ணி பேசுவாங்க. சரியா? பட் இது மட்டுமே ஒரு காரணமா இருக்காது. வேற என்ன காரணங்கள் இருக்கலாம்? excess carbohydrate intake, இருக்கலாம். low insulin production. ஓகே, இப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சரிங்களா, அவங்களுடைய மனசு வந்து உடஞ்சிருக்கலாம். சரியா? அவங்களுடைய அது ஒரு அப்பா கேரக்டரா இருக்கலாம், அம்மா கேரக்டர், என்ன அவங்க பிடிக்காத ஒரு பையன், கஷ்டப்பட்டு நிறைய கனவுகளோட என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வரன் வேணும்னு அவங்க வந்து எதிர்பார்ப்புல இருந்தபோது, இவங்களுக்கு பிடிக்காத ஒரு பையனை, எந்த விதத்துலயும் அவன் வந்து ஒர்த் இல்லைன்னு அந்த பேரண்ட்ஸ் நினைக்கக்கூடிய ஒரு பையனை அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கலாம். இப்போ அது என்ன ஆகும்? வெளியில தலை காட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். சரியா? அப்போ இது வந்து என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒரு நோயில வந்து விடலாம். ஸோ இங்க புரிஞ்சுக்கணும், இந்த நோய்க்கான காரணத்தை கோரிலேஷனல் ஸ்டடி செய்யாது. சரியா? காசல் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இட் வில் நாட் டிட்டர்மின் த காசல் ஃபேக்டர். சரியா? மறுபடியும் சொல்றேன், காசல் ஃபேக்டரை இது வந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாது. ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் இருக்குன்னு மட்டும் முடிச்சோம். சரியா? ஏ பியை உருவாக்குச்சுன்னு சொல்லவே சொல்லாது. சரியா? அதுக்கு வேற ரிசர்ச் இருக்கு. அதுக்கு வந்து என்ன ரிசர்ச்னா எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச்ல இதுக்கான விளக்கத்தை துல்லியமா நிறுத்திடுவாங்க. இங்க வந்து ஏக்கும் பிக்கும் உள்ள தொடர்பை தான் பார்ப்பாங்களே தவிர்த்து ஏ இஸ் த காஸ் ஃபார் பீன் கன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் என்ன ரிசர்ச், கோ ரிலேஷன். சரியா? நான் சொன்ன மாதிரி தூக்கமின்மைக்கும் டயபெட்டிஸ்க்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிப்பாங்க. தொடர்பு இருக்கலாம். சரியா? அண்ட் அந்த டயபெட்டிஸ்ன்றது எப்படிலாம் உருவாக வாய்ப்பு இருக்கு? எக்ஸஸ் ஈட்டிங், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, பசிக்குதோ இல்லையோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது ஒண்ணு. சரியா? ரெண்டாவது வந்து ஈட்டிங் கூட பிரச்சனை இல்லை, நல்லா அப்போ நல்ல சாப்பிட்டவங்களுக்கு நோய் வந்துருச்சா? இல்லை. அவன் காலையில ஜிம்முக்கு போவான், சாயங்காலம் ஜிம்முக்கு போவான், சாப்பிட்ட சாப்பாடு செமிச்சிருது, செமிச்சு அவன் வந்து பசிச்சு நைட்டை மட்டுமாவது பசிச்சு சாப்பிட்டுருக்கான். சரிங்களா? ஸோ அப்போ வேர்வை நல்ல வேர்த்து ஊத்திடுது, அவனுக்கு அந்த நோய் இல்லை. இன்னைக்கு எப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல. போஸ்ட் கோவிட்ல
அது போஸ்ட் கோவிட்னு சொல்ல முடியாது, போஸ்ட் இந்த 2018 2020க்கு அப்புறம் சம்டைம்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட சில இஷ்யூஸ் வருது, சரியா, பேட்டலான சில இஷ்யூஸ் வருது. ஸோ அதுக்கெல்லாம் நான் போகல. இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், அப்போ சில பேட் ஹேபிட்ஸ்னால அந்த டயபெட்டிஸ் வந்திருக்கலாம். அது தூக்க இன்மையா இருக்கலாம், நம்பர் 1. நல்லா சாப்பிடுவான் ஆனா உடல் உழைப்பு இல்லாதவனா இருப்பான், அல்லது வந்து மனசளவுல அவனுக்கு ஒரு துக்கத்துல இருக்கும், அதுல இருந்து இன்னும் மீளலையா இருக்கலாம், சரியா. ஸோ இந்த மாதிரி ABCDEF நிறைய காரணங்கள் இருக்கும். இந்த காரணங்கள் ஆஃப் காசஸ் ஆஃப் டயபெட்டிஸ் கோரிலேஷனல் ஸ்டடி படிக்காது, சரியா. அது என்ன பண்ணும்னா ஜஸ்ட் there is a connection, there is a relation, correlation. There is a relation between diet and diabetes. There is a relationship between sleeplessness and diabetes. அப்படின்னு படிச்சா that is correlation. அப்போ எக்ஸாக்டான காசல் ஃபேக்டர் ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்கல்ல, அந்த ரிசர்ச் என்னது, அது வந்து எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். விண்டோஸ் எக்ஸ் ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்பிளனேட்டரி அப்படின்றது காசல் ஃபேக்டர் பார்த்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் என்ன ஸ்டடி, எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டடி. சரி, அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளிங் சொல்லித்தரேன், இட் இஸ் கால்ட் ஸ்னோபால் சாம்பிளிங். சரிங்களா, ஸ்னோபால் சாம்பிளிங். அதுக்கு முன்னால நம்ம ரிசர்ச்சோட டைப்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆக்ஷன் ரிசர்ச்னு ஒன்று இருக்கு. ஆக்ஷன் ரிசர்ச்னா நம்ம வந்து ஒரு ஃபீல்டுல இருப்போம். இப்போ நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கிறேன், இன்னொருத்தவங்க மெடிசன்ல இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபீல்ட்ல இருப்பாங்க, சரியா. இப்போ நம்ம ஃபீல்டுல ஒரு இமீடியட் ரெக்குவயர்மெண்ட் ஏற்படுது, ஒரு பிரச்சனை ஏற்படுது, அந்த பிரச்சனைக்கு இமீடியட்டான சொல்யூஷன் வேணும்னு தேடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கெல்லாம் உள்ள பசங்க வந்து ரொம்ப மொபைல் ஃபோன் யூஸ் பண்றாங்க. அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு காலேஜஸும் ஸ்கூல்ஸோ கவர்மெண்ட்டோ ஒரு குயிக்கா ஒரு ரிசர்ச் நடத்தி அதுக்கான சொல்யூஷனை தேடணும்னு நினைக்கிறாங்க, சரியா. ஸோ அதுக்கு பேரு தான் ஆக்ஷன் ரிசர்ச் ஃபார் இமீடியட் இம்ப்ளிமெண்டேஷன், சரியா. இது ஒரு அர்ஜென்ட்டான ஒரு சூழலுக்கு 1 மாசத்துலயோ 10 நாள்லயோ 2 மாசத்துலயோ நம்ம ஒரு நோய் பரவுது, சரியா. இந்த நோயை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது, இதுக்கான மருந்து என்ன, சரிங்களா. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நோய்களுக்குமான மருந்து வந்து இம்யூனிட்டி தான். நீங்க தனித்தனியா ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாது, எல்லா நோய்க்கும் ஒரே ஒரு மருந்து தான், அது தட் இஸ் யுவர் இம்யூனிட்டி, சரிங்களா. அந்த இம்யூனிட்டி மட்டும்தான் தீர்வா இருக்க முடியும். நீங்க நல்லா யோசிக்கணும். ஒரு வீட்டில தான் இருக்கிறாங்க, அந்த கொசு வந்து ஏன் ஒருத்தரை கடிக்குது இன்னொருத்தரை கடிக்கல, ஒருத்தருக்கு அந்த அவங்க சொல்லக்கூடிய எக்ஸோ ஒய்யோ செட்டோ ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, அந்த நோய் வருது, இன்னொருத்தருக்கு ஏன் வரமாட்டுது, சரியா. ஸோ எண்ட் ஆஃப் த டே இம்யூனிட்டி மேட்டர்ஸ். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், மைண்ட் நல்லா தெளிவாக வச்சுக்கணும், சரியா. அண்ட் சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று போற்றி உனின்னால திருவள்ளுவர், அதே கான்செப்ட், சரியா. ஸோ வந்துருங்க. அப்போ என்ன பேசிட்டு இருந்தோம், ஒரு அவசர காலத்துக்கு குயிக்கா வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்காக கவர்மெண்ட்டோ காலேஜோ அந்த கம்பெனியோ ஒரு ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணி அந்த ரிசர்ச்சோட முடிவை இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்ன ஸ்டடி, அதுக்கு பேரு ஆக்ஷன் ரிசர்ச். எதுவும் டவுட் இருக்காப்பா ஆக்ஷன் ரிசர்ச்ல? உதாரணத்துக்கு இப்போ நான் என் ஃபீல்ட்ல உள்ள எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் என்ன சொல்றேன், ஒன்றும் இல்லை, யூடியூப்ல இருந்து நம்ம வந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் த்ரூ அவுட் தி வேர்ல்டு யார் யாரெல்லாம் யூடியூப்ல நல்லா சூப்பரா ஆக்சன்ட்டை பத்தி பேசி ப்ரொனன்சியேஷன் சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களோட வீடியோஸ் நான் ஒரு 50 டவுன்லோட் பண்ணி அதை வந்து நான் ட்ரில்ஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு ரிசர்ச் ஒரு ப்ரொபோசல் வைக்கிறேன். இது ஹைபோதசிஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இட் இஸ் a proposal. சரி, ஹைபோதசிஸ்னா என்ன எனக்கு தெரியாது, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கும் தெரியாது. ஹைபோதசிஸ் ஒரு ப்ரொபோசல்.
எஸ் ப்ளீஸ் சார் சொல்லுங்க காந்தி சொல்லுங்க ஸ்பீக்கிங். எனக்கு நீங்க ரிசர்ச் பத்தி என்ன சொல்றீங்கன்னு புரியல. ரிசர்ச் பத்தி என்ன சொல்றீங்கன்னா ஃபண்டமெண்டல்னு அப்ளை ரிசர்ச் அப்ளை பண்ற விஷயம் தானே? சொல்லுங்க. ஃபண்டமெண்டல் அப்ளை பண்றது என்ன ரிசர்ச் சொல்லுவோம்? அப்ளை பண்றது நான் வரேன். அப்ளை பண்றது அப்ளைட் ரிசர்ச்சும் ஆக்ஷன் ரிசர்ச்னு சொல்லுவோம். ஆமா, அப்ளை பண்றது எக்ஸ்பெரிமெண்டல் விஷயம் என்ன? எக்ஸ்பெரிமெண்டல்ன்றது நம்ம வந்து அந்த அந்த ஹைப்போதிசிஸை தியரிட்டிக்கலா வச்சிருப்போம்ல, அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், டெஸ்ட் பண்ணி பார்க்கறோம். லேப்லயோ இல்ல வந்து ரியல் லைஃப்லயோ டேட்டாவோட நம்ம வந்து அவங்க முன்னால சயின்டிபிக்கா அதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அது உண்மையா பொய்யான்றது டேட்டாவோட கொடுப்போம், எவிடன்ஸோட கொடுப்போம். அதுக்கு பேர் தான் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் லேப்ல நடக்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. அது ஒண்ணு. இப்போ என்ன ரிசர்ச் சொல்லி தரீங்க? புரியல, சொல்லுங்க. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் முடிச்சிருக்கிறோம், சரியா? அப்புறம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் முடிச்சிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் முடிச்சோம். பைலட் ஸ்டடினா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்பா? என்னப்பா? எம்பிரிக்கல், எக்ஸ்பிளனேட்டரி, எம்பிரிக்கல் முடிச்சோம். எக்ஸ்ப்ளரேட்டரி முடிச்சோம். எக்ஸ்ப்ளனேட்டரி பண்ணோம், கோரிலேஷனல் பண்ணோம். இப்போ நம்ம பாக்குறது வந்து ஆக்ஷன் ரிசர்ச், சரிங்களா? சோ காந்திக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆக்ஷன் ரிசர்ச். நான் வரேன். இப்போ ஆக்ஷன் ரிசர்ச் இன்னும் பெட்டராகவே சொல்லித்தரேன். ஆக்ஷன் ரிசர்ச்ன்றது இப்படி எடுத்துக்கலாம், சரியா? இப்போ நானும் இந்த கிளாஸ்ல இருக்க ஒரு 2-3 பேர் நான் யாராவது XYZ நான் நேம் எடுத்துக்கிறேன். இவங்க எல்லாமே நாங்கெல்லாம் டாக்டர்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, எங்கள்கிட்ட ஒரு இந்தாங்க வச்சுக்கோங்க 50 லட்ச ரூபான்னு சொல்லி கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, எக்ஸ்ன்றது ஒரு ஒரு நோய், சரிங்களா? இந்த நோய்க்கான ஒரு இம்யூனிட்டி மெடிசன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? நாங்க வந்து ஒரு காம்பினேஷன்ல நாங்க ப்ரொபோஸ் பண்றோம். இந்த 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 விஷயத்த மக்கள்கிட்ட நம்ம தினைக்கும் கொடுத்தோம்னா அவங்களோட இம்யூனிட்டி பில்ட் ஆகும். அப்போ இவங்களால எதை எதிர்கொள்ள முடியும், அந்த நோயை வந்து அந்த நோய் வந்து அவங்கள தொட்டாலும் இந்த நோய் அது பாட்டுக்கு ஓடி போயிடும், நோய் வந்து அவங்கள பயந்துரும், ஏன்னா இம்யூனிட்டி அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு நாங்க ஒரு ஹைப்போதிசிஸ் வைக்கிறோம். இந்த ஹைப்போதிசிஸை நாங்க டெஸ்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் இருந்து 50 லட்ச ரூபா வாங்குறோம். 50 லட்ச ரூபா வாங்கி என்ன பண்றோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறோம், சரிங்களா? இந்த நோய்க்கு ப்ராப்பரா அதுக்கான என்ன சொல்ல தியரிஸை டெவலப் பண்ணி என்ன பண்ணா என்ன ஆகுன்றத 4-5 எக்ஸ்பர்ட்ஸ்ட கேட்டு, சரியா? கம்ப்ளீட்டா ஒரு 3 மாசம் என்ன பண்றோம், அவசர காலத்துல கடன்னு வேலை பார்க்கறோம். வேலை பார்த்ததோட முடிவுல நாங்க என்ன சொல்றோம்னா, சார் இங்க பாருங்க, இந்த இந்த மாத்திரையை நீங்க கொடுங்க. நாங்க வந்து ஒரு காம்பினேஷனோட வந்திருக்கோம். இந்த மாத்திரையை நாங்க ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா 50,000 பேருக்கு நாங்க கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம், இல்லை 10,000 பேருக்கு கொடுத்து நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம். அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த 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 நபர்களோட இம்யூனிட்டி எவ்வளோ, அதுக்கப்புறம் எங்களோட இம்யூனிட்டி எவ்வளோ, இவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது. அதனால நீங்க தைரியமா எல்லாருக்கும் இந்த மருந்தை வந்து நீங்க வந்து மக்கள் சஜஸ்ட் பண்ணிருங்க. அதோட காம்பினேஷன் இதுதான் இந்த மருந்துல இருக்கு. நீங்க அதை ஸ்டிக்கரை ஒட்டி நீங்க எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணிடலாம், கம்பல்சரியா அந்த மருந்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லி அவசர காலத்துக்கு இமீடியட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நம்ம வந்து அதை பண்றோம்னா தட் இஸ் கால்ட் ஆக்ஷன். உடனே ஆக்ஷன் எடுக்கிறோமா, அதுக்கு பேர் தான் ஆக்ஷன் ரிசர்ச். இந்த ஆக்ஷன் ரிசர்ச்ன்றது எல்லா ஃபீல்டுலையும், நான் எல்லாருக்கும் காமனான ஃபீல்டுன்றதுனால மெடிசன்ல இருந்து எக்ஸாம்பிள் கொடுக்கும், சரியா? ஸோ இதே இது நான் என்னோட டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கும் பண்ணலாம். நீங்க எந்த ப்ரொஃபஷன்னாலும் 2 மாசம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, 3ஆவது மாசம் மக்கள் கிட்ட அதை நேரடியா போய் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆக்ஷன் ரிசர்ச்ன்னு சொல்றோம். இப்போ என் காலேஜ் இருக்கு, என்னோட கிளாஸ் ரூம்ல நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அது சக்சஸ்ன்னு கண்டுபிடிச்ச உடனே நான் என் பிரின்சிபால்கிட்ட போய் இதை இமீடியட்டா நீங்க வந்து காலேஜ் ஃபுல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், மற்ற டீச்சர்ஸ் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இமீடியட்டா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சோன்னா தட் பிகம்ஸ் ஆக்ஷன் ரிசர்ச், சரியா? மற்ற ரிசர்ச்சுக்கும் ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற ரிசர்ச் என்ன பண்ணுவோம், பிஹெச்டி தீசிஸ்க்காகவோ அந்த ஃபண்டிங்காகவோ நம்ம அதை பண்ணி முடிச்சுட்டு ஓகே இதுதான் இது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு போயிடும்.
ஆனா அந்த ஆக்ஷன் ரிசர்ச்ல ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் அவசர கால ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கும் யூஸ் பண்ணக்கூடியதான் ஆக்ஷன் ரிசர்ச். மோர் ஆர் லெஸ் காந்தி சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம அப்ளைடு ரிசர்ச்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நான் அந்த இம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்கு நான் ஒரு மெடிசன் ப்ரப்போஸ் பண்றேன்னா என்னென்னலாம் காம்பினேஷன் அந்த மெடிசன்ல இருந்தா இம்யூனிட்டி பில்ட் ஆகுன்ற தியரி என்கிட்ட இருக்கும். அந்த தியரி பேஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த மெடிசனையே தயார் பண்றேன். தியரி எல்லாத்தையும் நான் எங்களோட அறிவு அனைத்தையும் நம்ம என்ன பண்றோம், அந்த டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களோட அனைத்து அறிவையும் அவங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் கொண்டு வந்து நம்ம வந்து கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சே தீரணும்னு ஃபுல் எனர்ஜியும் கொடுக்கும்போது அந்த இடத்துல அப்ளை பண்றாங்க. தியரிஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்றாங்க. therefore it is applied research. இந்த அப்ளைடு ரிசர்ச் சரியா அடுத்தது ஆக்ஷன் ரிசர்ச்சா மாறுது. ஏன்னா இமீடியட்டா நம்ம யார்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம், ஒரு ப்ரொபோசலை வச்சு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு இமீடியட்டா அதை சால்வ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்துல பப்ளிக் கிட்ட வந்து சேர்க்கிறோம். ஸோ தட் இஸ் கால் ஆக்ஷன் ரிசர்ச். சரி, அடுத்து வந்துருங்க. ஆக்ஷன் ரிசர்ச் பார்த்தோம். வேற என்ன ரிசர்ச் இருக்கு இருங்க. ராமலட்சுமி கொஞ்சம் ரீகால் பண்ணிடலாமாப்பா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். Okay, sir. Yeah, please. ஓகே, ரிசர்ச் வந்து நிறைய டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஆர் பியூர் அண்ட் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் பார்த்தோம். ஓகேவா? அதில் வந்து எப்படின்னா சோஷியல் ரெலவன்ஸ் வந்து பேஸ் பண்ணி ஒரு தியரி, அதாவது சொசைட்டியில் இருக்கக்கூடிய தியரியை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த நார்மல் தியரியை நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறது, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் ஆர் எம்பரிக்கல் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா ஆர் குவான்டிடேட்டிவ் நம்பர்ஸ் மூலமா நம்ம வந்து அந்த ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ளதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். ஓகேவா? அதில் வந்து இப்போ எப்படின்னா இப்போ ஒரு மக்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசணும் அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அதே இது அந்த பர்சன்கிட்டே போய் நம்ம அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி வந்து ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் கீழே வரும். ஓகேவா? நம்ம ஒரு கொஸ்டின் வந்து எம்பரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே தட்ஸ் கம் அண்டர் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பார்த்தோம். அதாவது குவான்டிடேட்டிவ் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கீழே பார்த்தோம். அப்படி தானே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸாக, அதாவது நம்பர் வைஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குவான்டிடேட்டிவ் கீழே வரும். ஓகேவா? அதே இது குவாலிட்டி, நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறப்போ வந்து குழம்பும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாலிட்டினாலே தரமாக இருக்குது. அதனால வந்து ஒரு குவாலிட்டிஸ்னா எப்படின்னா ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டியை பற்றி பேசுறது, தரமாக இருக்கிறத பற்றி பேசினா அது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அதாவது இமோஷன்ஸ் இருக்கணும், அதாவது நம்பர் வைஸ் இல்லாமல் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர்ஸ் வைஸாக நம்ம வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து குவான்டிடேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பைலட் ரிசர்ச் பார்த்தோம். பைலட் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு நம்ம மெயின் ரிசர்ச்க்கு இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி பார்ப்போம்ல, அதுதான் வந்துட்டு பைலட் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இப்போ நம்ம சார் வந்து என்ன எக்ஸாம் சொன்னாங்க அப்படின்னா ஒரு 8 ராமலட்சுமி எடுத்துக்கிறீங்க. எஸ் சார், தேங்க்யூ சார். ஸோ இப்போ நான் ஹலோ சார், நான் இப்போ கிளாஸ்ல இருக்கிறேன். நான் முடிச்சுட்டு இப்போ ஒரு 5 minutesல நாட் இன் இஷ்யூ சார், நாட் இன் இஷ்யூ. சரி சார். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது என்னது, ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ரிசர்ச்ன்றது ரீசர்ச். சரியா? நீங்க புதுசாக தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்லாம் கிடையாது. சரியா? நான் சொல்லலை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை. யார் சொல்லிட்டா? திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, மருந்தின வேண்டாம் யாக்கைக்கு, யாக்கைனா உடல் அருந்தியது அற்று போற்றி உனி. சரிங்களா? முந்தின சாப்பாடு சாப்பிட்டது செமிச்சு அடுத்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது. நீங்க என்ன டெஸ்ட்னாலும் பண்ணுங்க, எந்த இடத்துலயும் உங்களை வந்து என்ன பண்ண முடியாது, நோயாளின்னு நம்மளை வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ அப்போ இது வந்து புது கான்செப்ட்லாம் கிடையாது. நான் போய் தேடணும். யாரோ ஒரு அறிஞர், யாரோ ஒரு சான்றோர், சரியா, யாரோ ஒரு அறிவாளி முன்னாலேயே எல்லாத்தையும் எல்லா ஃபீல்ட்லயுமே எல்லா நாலேஜுமே, ஏன்னா இன்னைக்கு நேற்றுக்கு மனிதர்கள் வாழ ஆரம்பிக்கல, பல ஆயிரம் வருஷமா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கூட சொல்றாங்க. அப்போ அவ்வளோ நாலேஜ் கொட்டி கிடக்குது.
திரும்ப போய் தேடுறதுக்கு பேர் தான் ரீசர்ச். சரிங்களா? ஸோ ஒரு நாடு கிடையாது, 2 நாடு கிடையாது. சரியா? ஜெர்மனில ஒரு அறிஞர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, இங்கிலாந்துல ஒருத்தர் ஒன்று சொல்லியிருப்பாரு. சரியா? அண்ட் தமிழ்நாட்டுல எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ புரிஞ்சுக்கணும், ரிசர்ச்ன்றது நீங்க புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ரிசர்ச்லாம் நினைக்க வேண்டாம். ரிசர்ச்னா ரீசர்ச், மறுபடியும் போய் தேடுறது. தேடும் போது புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிக்க கூடாதெல்லாம் கிடையாது. சரியா? கண்டுபிடிச்சாலும் நல்லதுதான், அதுவும் ரிசர்ச் தான். பட் நீங்க மறுபடியும் தேடுறது தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க, ரீசர்ச்ன்னு சொல்றாங்க. அண்ட் ரிசர்ச்ல சப்ஜெக்டிவிட்டி இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. எத்திக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க டிக் பண்ண வேண்டிய ஆன்சர் என்னன்னா, அடுத்தவன் சொன்ன கருத்தை நான் சொன்ன மாதிரியே சொல்லக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்னேன், திருவள்ளுவர் சொன்னதை நான் சொன்ன மாதிரியே புதுசா சொல்லக்கூடாது. சரியா? திருவள்ளுவர் மருத்துவம் என்ற அதிகாரத்தில் இத்தனாவது குறள்ல இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றது எத்திக்கல் பிராக்டிஸ். சரியா? இது வந்து என்னது, ரொம்பவே இதை பண்ணலைன்னா இதுக்கு பேர் என்ன இசம் கேட்பாங்க எக்ஸாம்ல? பிளேஜரிசம். என்னமோ நானே புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி நான் சொல்லிட்டேன்னா அதுக்கு பேரு பிளேஜரிசம். சரியா? ஸோ எத்திக்கல் ஆஸ்பெக்ட், இது ஆஃபன் ரிப்பீட்டட் கொஸ்டின், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல. முதல்ல என்ன ரிசர்ச் பார்த்தோம். அண்ட் உண்மையை நீங்க சொல்லணும், எதுனாலும் நீங்க வந்து பயஸ்டா இல்லாம உண்மையை சொல்லணும் ரிசர்ச்ல. அண்ட் உண்மையை தேடுறதுக்காக தான் நம்ம அந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்றோம். ரிசர்ச்ல பொதுவா இன்னைக்குலாம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா சோஷியல் ரெலவன்ஸ் இருக்கணும். இந்த ரிசர்ச் நீங்க பண்றீங்களா, இதனால இந்த சமூகத்துக்கு என்ன லாபம், இந்த சமூகத்துக்கு என்ன பயன் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க. சரி, இது வந்து ஒரு விஷயம். அடுத்து பாருங்க டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். அப்போனா முதல்ல வாயில வடை சொல்றது இருக்குல்ல, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து அவர் வந்து என்ன பண்ணல, நம்மள்ட்ட டேட்டாலாம் கொடுக்கல, நம்மள்ட்ட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது அதெல்லாம் சொல்லணும். அவர் தியரியா சொல்லிட்டு போயிருக்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். சரியா? இதே நிறைய முயற்சியால் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கோழி தரும். நீங்க லைஃப்ல ஜெயிக்கிறது முக்கியமே கிடையாது, முயற்சி பண்ணீங்கனாலே அதுவே வெற்றி இல்லைங்க. சரியா? நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன், 10 டைம் பண்ணேன், 15 டைம் பண்ணேன், லாஸ்ட்ல அது தோல்வின்னு நான் சொல்ல மாட்டேன். அதை நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த முயற்சி செய்யறான்ல அந்த மனிதனுடைய அந்த 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 ஸ்பிரிட்டே வந்து என்னதுதான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். என்னால என்ன முடியுதோ அதுதான் என்னால பண்ண முடியும். பட் நான் அந்த முயற்சி பண்ணியிருக்கேன்ல அதுவே வெற்றி. சரியா? ஸோ இது எல்லாமே தியரிஸ். சரியா? இன்னொன்னு ஒரு குரல்ல சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, சினம் காத்தாரா அது இதுல சொல்லுவாரு, தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு குரல் மறந்துச்சு, யாராவது சொல்ல முடியுமா? தன்னை கொல்லும் சினம்னு முடிப்பாரு. ஸோ அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம், மைண்டு அப்படின்னு சொல்றதுனால இதெல்லாம் வந்து அங்க என்னது குணக்கேடு தானே, குணம் கேட்டு கோபம் வந்து 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 சினம் வந்து வந்து என்ன ஆகுது, லாஸ்ட்ல அவனையே அது வந்து கொன்றும். அவனுக்கு வந்து அது இட் வில் பி டெட்ரிமெண்டல் டு ஹிஸ் ஓன் வெல்ஃபேர். சரி, அவனை வந்து அதை அழித்து விடும் அப்படின்றார். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து தியரி. இதுக்கு நம்மள்கிட்ட என்ன கிடையாது, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம தியரிட்டிக்கல் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம், இல்லை பேசிக் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம், இல்லை பியூர் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம். பாயிண்ட் நம்பர் 1 முடிஞ்சது. ரெண்டாவது நம்ம பார்த்ததுல எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் பார்த்தோம். இதற்கு முன்னால் இதுவரை பெரும்பாலான ஆய்வாளர்கள் இதை பற்றி ஆய்வு செய்யவில்லை. சரியா? மெஜாரிட்டி ஆஃப் த ரிசர்ச்சர்ஸ் இதை பத்தி ரிசர்ச் பண்ணாத ஒரு ஏரியாவுக்குள்ள நான் புதுசா காலடி எடுத்து வைக்கிறேன். நான் முதல்ல நான் ரிசர்ச் பண்றேன். தட் இஸ் கால் எக்ஸ்ப்ளோரேட்டரி, எக்ஸ்ப்ளோர், நியூ அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூ. சரியா? தட் இஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். 2 முடிஞ்சு. மூணாவது குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்னா மானே தேனே பொன்மானேன்னு ஒரு விஷயங்களை வர்ணிக்கிறது தான் என்னது, அதை குவாலிட்டேட்டிவ்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஐஸ்கிரீமை பத்தியான சுவையை சொல்றீங்க, அந்த ஐஸ்கிரீமோடைய கலர் எப்படி இருந்தது அதை நீங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா அது வந்து என்னது, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இதே குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எப்படி இருக்கும்னா, சரிங்களா,
அதுல வந்து நம்பர்ஸ் வச்சு சொல்லுவாங்க. 50 பேர் இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 25 பேர் இந்த ஐஸ்கிரீம் ஸ்மாரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, 25 பேர் எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் எப்படி இருக்கும்? அந்த ஐஸ்கிரீமை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க? எப்போ செம்ம இனிப்பா இருக்கும் அந்த ஐஸ்கிரீம்ல. அந்த ஐஸ்கிரீம்ல வந்து எனக்கு சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து இன்னும் 2 ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்தது. இப்படின்னு அதோடைய குணாதிசயங்களை, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது அது என்னன்னு சொல்லணும்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இன்டர்வியூலாம் எடுத்தீங்கன்னா, பர்சனல் இன்டர்வியூலாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து குவாலிட்டேட்டிவ்ல வந்து, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா அது குவான்டிடேட்டிவ்ல வந்து. அடுத்த டேர்ம் என்ன படிச்சோம்? எம்பிரிக்கல் அப்படின்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வார்த்தையை தேடுங்க. உங்களுடைய ஆன்சர் புக்ல நீங்க தேட வேண்டிய வார்த்தை எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இது வந்து எம்பிரிக்கல் ஸ்டடி. அடுத்தது எம்பிரிக்கல் ஸ்டடிக்கு அடுத்தால வேற என்ன பார்த்தோம்? கோரிலேஷனல்னு ஒண்ணு பார்த்தோம். கோரிலேஷனல்லாம் ஏக்கும் பிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குப்பா அப்படின்னு முடிச்சிரும். அது கோரிலேஷனல். அடுத்த கேள்வி கேட்பாங்க, ஏ தான் பிக்கு காரணம் அப்படின்னு முடிவு பண்ணுமா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அதை சொல்றது என்ன ரிசர்ச்? எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். எக்ஸ்பிளைன் பண்ணும். எக்ஸ்பிளைன் பண்ணி லாஸ்ட்ல என்ன சொல்லணும்னா, இந்த பீன்ற ஒரு விஷயம் நடந்ததற்கான காரணம் ஏதான் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி விளக்கி ஒய் ஆன்சர்ஸ் தி கொஸ்டின் ஒய். சரி, அங்க கம்பேர் தான் பண்ணோம் கோரிலேஷன்ல. இங்க என்ன கொஸ்டின்கான ஆன்சரை சொல்லும்? ஒய் இட் ஹேப்பன், வாட் வாஸ் த காசல் ஃபேக்டர் ஃபார் திஸ் அப்படின்னா அது வந்து என்னது என்ன ரிசர்ச்னு பார்த்தோம்? அடுத்தால ஒண்ணு நம்ம இதுக்கு முன்னால பார்க்கல, அதை நான் புதுசா இப்ப சொல்றேன். எக்ஸ்போஸ் ஃபேக்டோ அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எக்ஸ்போஸ் ஃபேக்டோ, அதுல போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னு வருதுல. அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு மெடிசன் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஃபுட்டு எடுத்துக்கலாம். சரியா, தினைக்கும் நீங்க வந்து லாஸ்ட் ஒரு 1 இயரா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? தினைக்கும் ஸ்வீட் சாப்பிட்ருக்கீங்க. சரியா, இந்த ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களோட ஹெல்த்தை நாங்கள் வந்து செக் பண்றோம். சரியா, 1 இயர் நீங்க கம்ப்ளீட்டா ஸ்வீட் சாப்பிட்ருக்கீங்க. இப்போ நாங்க உங்கள்கிட்ட வந்து ரிசர்ச் நடத்தக்கூடிய உங்கள்கிட்ட வந்து ஸ்வீட் சாப்பிடுங்கன்னு சொல்லலை. சரியா, இல்ல 4 வருஷத்துக்கு முன்னால நீங்க வந்து ஒரு மருந்து எடுத்திருக்கீங்க, ஒரு இன்ஜெக்ஷனை போட்டிருக்கீங்க. இந்த இன்ஜெக்ஷனை நாங்க உங்கள்கிட்ட வந்து கொடுக்கலாம், நீங்களா போட்டுக்கிட்டீங்க. போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம்? இந்த இன்ஜெக்ஷனை 1,00,000 பேர் போட்டிருக்காங்க, இந்த இன்ஜெக்ஷனை 1 கோடி பேர் போட்டிருக்காங்க. இந்த 1 கோடி பேரோடைய இம்யூனிட்டி எப்படி இருக்கு? சரி, அப்படின்னு நாங்க வந்து இன்னைக்கு டெஸ்ட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் என்ன ஸ்டடி? எக்ஸ்போஸ் ஃபேக்டோ. நாங்க உங்கள்கிட்ட தீர்மானிக்கல, இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்து நீங்க போட்டுக்கோங்கப்பா, இல்ல தினைக்கு இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்கப்பா அப்படின்னு நாங்க எதுவுமே சொல்லல. இந்த ரிசர்ச் நடத்துறவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா, அவங்க வந்து எதை தீர்மானிக்கல? 2 வேரியபிளையும் தீர்மானிக்கல. இந்த டெக்னிக்கல் வேர்டை அப்படிதான் யூஸ் பண்ணுவோம் அவங்க கொஸ்டின் பேப்பர்ல. வேரியபிள்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். 2 வேரியபிள்ஸையும் ரிசர்ச்சர்ஸ் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. சரியா, ஊசியும் உங்களை நாங்க போட சொல்லலை, அதற்கான பெனிஃபிட்டோ அல்லது அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸோ அதையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த 2த்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா, அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம். சரியா, அது எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நாங்க என்ன பண்றோம்? இப்போ வந்து சர்வே தான் எடுக்கிறோம், இப்போ வந்து ரிசர்ச் தான் பண்றோம். ஏன்னா அடுத்த டைம் இதே மாதிரியான ஒரு பிராக்டிஸ் நல்லதா கெட்டதான்றதான் கண்டுபிடிக்க வந்திருக்கும். அண்ட் இதுல ஏக்கும் ஏன்ற வேரியபிளுக்கும் பின்ற அந்த வேரியபிளுக்கும் இந்த ரிசர்ச்சருக்கும் சம்மந்தமே கிடையாது. 2 வேரியபிள்ஸும் இந்த ரிசர்ச்சர் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டடியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்போஸ் ஃபேக்டோ ஸ்டடின்னு சொல்லுவோம். ஒரு சம்பவம் நடந்து முடிந்து விட்டது. சரியா, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சம்பவத்தை பத்தி ரிசர்ச் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் எக்ஸ்போஸ் ஃபேக்டோ ஸ்டடி. எனக்கு வேற எக்ஸாம்பிள் தெரியல, இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிளே கரெக்டா இருக்கும். சரி, நீங்க தினைக்குமே காஃபி குடிக்கிற ஒரு பழக்கம் வச்சிருக்கீங்க. சரியா, லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா நீங்க காஃபி குடிக்கிறீங்க. இந்த மாதிரி லாஸ்ட் 4 இயர்ஸா காஃபி குடிக்கிறவங்களுடைய
அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய ஹெல்த்தை நான் செக் பண்றேன், அவங்களுடைய மைண்ட் செட்டை நான் செக் பண்றேன். சரியா? இப்போ இது எக்ஸ்போஸ் ஃபேக்டர். இப்போ நான் காஃபி குடிக்க சொல்லி நான் யார்கிட்டையும் நான் கொடுக்கல. சரியா? நீங்க காஃபி குடிச்சிருக்கீங்க, அந்த டேட்டா அவங்கள நோக்கி நான் வரேன். 4 வருஷம் காஃபி குடிச்சவங்க எப்படி மைண்ட் செட்டும் அவங்களுடைய ஹெல்த்தும் எப்படி இருக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு எக்ஸ்போஸ் ஃபேக்டர் ஸ்டடி பண்றேன். சரியா? எக்ஸ்போஸ் ஃபேக்டர்னா ஆஃப்டர் சம்திங் ஹாஸ் பீன் டன். சரியா? அன்றாட வாழ்க்கையில நீங்க தான் அதை செஞ்சிருக்கீங்க, நாங்க உங்கள்ட்ட என்னதான் பண்ணியிருக்கோம், வந்து ஜஸ்ட் இதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் ஆறீங்க அப்படின்றத நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஏன்னா இதுக்கு நான் என்ன பண்ண முடியாதுன்னா, இன்னும் இப்போ இன்னைக்கு ஒரு 50 பேரை கூப்பிட்டு எனக்கு அது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாது. சரியா? இது இப்படி கூட எடுத்துக்கோங்க. சிகரெட் ஒரு ஒரு 500 பேர் ஒரு ஊருக்குள்ள சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்கள்ட்ட போய் வாங்க, நான் புதுசா நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், நீங்களாம் சிகரெட் குடிப்பீங்களா, நான் வந்து உங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனா அது எத்திக்கல் ப்ராக்டிஸ் கிடையாது. சரியா? அப்ப நான் என்ன பண்றேன், எக்ஸ்போஸ் ஃபேக்டர் ஸ்டடி பண்றேன். எக்ஸ்போஸ் ஃபேக்டர் என்னது, அவன் இத்தனை வருஷமா என்ன பண்ணியிருக்கிறான், ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான், இப்போ அவனோட ஹெல்த் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு நான் ஒரு எக்ஸ்போஸ் ஃபேக்டர் ஸ்டடி பண்ணேன். சரியா? ரைட், ஓகே. ஸோ இது எக்ஸ்போஸ் ஃபேக்டர் ஸ்டடி. வேற என்ன பார்த்தோம்? எம்பிரிக்கல் ஸ்டடினா என்ன கீவேர்ட் சொல்லி கொடுத்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வேர்டை பார்த்துக்கோங்க. வேற என்ன படிச்சோம்பா? ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னா என்ன சொன்னா, இமீடியட் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக எந்த ஃபீல்டு ஆனாலும் இருக்கலாம், அந்த ஃபீல்டுல ஒரு எமர்ஜென்சி வருது, ஒரு ப்ராப்ளம் அரேஸ் ஆகுது, இமீடியட்டா அந்த சொல்யூஷன் நான் கொடுத்தாகணும், அதுக்கு நான் பண்ணக்கூடியதான் ஆக்ஷன் ரிசர்ச். வேற பைலட் ஸ்டடினா என்னன்னு பார்த்தோம். பைலட் ஸ்டடினா ஒண்ணுமே கிடையாது, நான் வந்து மெயின் ரிசர்ச் போகும்போது, எக்ஸ்பெரிமெண்ட் போகும்போது நிறைய பொருள் செலவு, டைம் வேஸ்ட்லாம் ஆகிறதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு நான் வந்து மினிமம் நம்பரை வச்சு ஒரு குட்டி ஸ்டடி பண்ணுவேன். தட் இஸ் கால் பைலட் ஸ்டடி. அமைந்த லைன். ஹலோ, எஸ் சார். சரி. வேற என்ன பார்த்துருக்கோம்? கோரிலேஷனல். ஏக்கும் ரிலேஷனை பார்த்தோம்னா அது கோரிலேஷனல். புது ஏரியால எக்ஸ்ப்ளோர் பண்றதா இருந்தா என்னன்னு பார்த்தோம்? எக்ஸ்ப்ளோரேட்டரி. எக்ஸ்ப்ளோரேட்டரி. சரி, வேற சார் எல்லாம் பார்த்தாச்சு. சரி, அப்படியே வந்துருங்க. நான் புது கான்செப்ட்ஸ் போறேன். ஸ்னோபால் சாம்பிளிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மொபைல் ஃபோன், சரியா, சும்மா நான் ஒரு ஃபிக்ஷனல் மொபைல், சும்மா ஒரு கற்பனைன்னு வச்சுக்கிறேன், இல்லை இது கூட வச்சுக்கலாமே, OnePlus வச்சுக்கோங்களேன். OnePlus மொபைலை பத்தி நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். அப்போ நான் நேராக போறேன், ஒரு OnePlus வச்சிருக்க ஒரு 3 பேர்கிட்ட போய் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ரிசர்ச் ஆரம்பிக்கிறேன், என்னோட ஸ்டடி ஆரம்பிக்கிறேன். அண்ட் அவங்கள்ட்ட கேட்கும்போது இதே மாதிரி OnePlus வந்து இன்னொரு 4 பேர்லாம் சொல்றாங்க. அவங்கள்ட்ட போறேன், அவங்க ஒரு 10 பேர் நேம் சொல்றாங்க. இப்படியே நான் ஒவ்வொருத்தையா கேட்டு 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 ஒரு 500 பேர்கிட்ட நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறேன். திஸ் இஸ் கால் ஸ்னோபால் சாம்பிளிங். 3 பேர்கிட்ட ஆரம்பிக்கிறேன், அவங்க கொடுக்குற ரெஃபரன்ஸை வச்சு இன்னொரு 10 பேர்கிட்ட போறேன். இந்த 10 பேர் ஆளுக்கு 5 பேரை சொல்லுவாங்க, அவங்கள வச்சு இன்னொரு 50 பேர்கிட்ட போறேன். இந்த 50 பேர் ஆளுக்கு 2 பேரை சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட வச்சு நான் 100 பேர்கிட்ட போறேன். இந்த 100 பேர் ஆளுக்கு இன்னும் ஒவ்வொரு ஆளை சொல்லுவாங்க. இப்படியே என்னோட சாம்பிளிங் சைஸ் வந்து கூட்டிகிட்டே போகுது. இப்போ நான் லாஸ்ட்ல 500 பேர்கிட்ட போய் பேட்டி எடுத்துறேன். சரியா? 3 பேர்கிட்ட ஆரம்பிக்கிறது, குட்டியோண்டு ஆரம்பிக்கிறது. ஸ்னோபால் என்ன பண்ணும்னா மலை மேல சின்னதா ஆரம்பிக்கும், குட்டியோண்டு ஆரம்பிக்கும். அது கீழே இறங்க 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 என்ன ஆகும்னா அந்த பாலோட சைஸ் பெருசாயிட்டே போகும். அதனாலதான் இந்த சாம்பிளிங் பேரு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஸ்னோபால் சாம்பிளிங்னு வச்சிருக்காங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ஸ்னோபால் சாம்பிளிங். வந்துருங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். Bullet fundamental research. Bullet action research. Bullet descriptive research. Bullet analytical research. Bullet quantitative research. Bullet qualitative research. ஸோ எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்க்ரீன் மட்டும் பார்த்தே வாங்க. Bullet conceptual research. Application perspective research refers to the study of high specific technology or products can be used in a particular. With the extent 2025 Google Chrome.
இப்ப நான் பேசுறது கேக்குதாமா? ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட்னு அடுத்து நான் ஆக்சுவலா ஸ்க்ரோல் பண்ண இடத்துல எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அப்படி ஸ்கிப் பண்ணிட்டேன். முக்கியமான விஷயங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட்னு 2 கான்செப்ட் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் நடப்பதற்கு முன், எக்ஸ்பெரிமெண்ட் நடந்ததற்கு பின். சரிங்களா? ஃபேர் அண்ட் லவ்லியோ இல்லை ஏதோ ஒரு க்ரீமை பத்தி நீங்க படிக்கிறீங்கன்னா ஓகேங்க, நான் இந்த க்ரீமை போடுறதுக்கு முன்னால என்னோட ஃபேஸ் இப்படி இருந்தது, க்ரீமை போட்டதுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ் இப்படி இருக்குது. ஸோ இதுதான் என்னது ப்ரீ டெஸ்ட் அண்ட் போஸ்ட் டெஸ்ட். சரியா? ஓகே, அடுத்தது பேசுறது கேட்குது நம்புறேன். ஒர்க் ஷாப்புக்கும் செமினாருக்கும் உள்ள வித்தியாசம் கேட்பாங்க. சரிங்களா? கேட்குதுல? செமினாருக்கும் ஒர்க் ஷாப்புக்கும் உள்ள வித்தியாசம் கேட்பாங்க. ஸோ செமினார்ல மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? நான் ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு 10 டாக்டர்ஸ் வராங்கன்னா, ஒரு டாக்டர் டயட்டை பத்தி பேசுவார். சரிங்களா? இன்னொரு டாக்டர் மைண்டை பத்தி பேசுவார். இன்னொரு டாக்டர் என்ன பேசுவாரு, ஏன்ஷியன் விஸ்டம் பத்தி பேசுவார். ஸோ பல டைமென்ஷன்ஸ் நீங்க ஒரு செமினார்ல, பல கண்ணோட்டங்கள் நீங்க ஒரு செமினார்ல நீங்க வந்து பார்க்கலாம். ஆடிபிளாப்பா நான் பேசுறது? ஆனா ஒர்க் ஷாப்ல என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருவாங்க, நீங்க அதை வந்து செஞ்சு பார்ப்பீங்க. செஞ்சு பார்க்கும்போது அந்த கான்செப்டை நீங்க வந்து இன்னும் தரவாவீங்க அல்லது வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. இதுதான் ஒர்க் ஷாப். ஸோ இது 2. அப்புறம் ப்ராஜெக்ட்னு கேட்டாங்கன்னா, நம்ம வந்து அந்த 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 ஸ்கில்லையோ அந்த நாலேஜையோ நம்ம செஞ்சு கற்றுப்போம். அதுதான் ப்ராஜெக்ட். சரியா? போஸ்ட் கலோனியலிசம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு தியரி, ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு தியரி எடுத்துக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபெமினிசம்ல ஒரு ப்ராஜெக்டை பண்ணி அதுக்கப்புறம் அது மூலமா ஃபெமினிசம்னா என்னன்னு தெரிஞ்சுப்பீங்களா, அது வந்து ப்ராஜெக்ட். சரியா? ஸோ இதுவுமே கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ சிம்போசியம் சார் உங்க வாய்ஸ் கேட்கல. சார் வாய்ஸ் பிரேக் ஆயிருக்கு. Guys, good evening. All the important points were already discussed, so we can wind up the session. Thank you. Thank you so much. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.